வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா, முன்னாடி விளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா saree பட்டு saree மாதிரி இருக்கிற அந்த saree வந்து விளாக் போட்டிருப்பேன். ரெண்டாவது எபிசோட் மாதிரி இது இருக்கிற இன்னும் saree எல்லாம் வந்துட்டு பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த saree இல்லாமல் இன்னும் saree இருக்குது. இது வந்து செகண்ட் பார்ட், அது மூணாவது பார்ட்டாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்துட்டு பூனம் saree மாதிரி இருக்கும். இதில் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் saree இருக்குது. இப்போ இந்த saree கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி saree பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இது சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி நம்ம போட்டிருந்த விளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பையனா பொண்ணா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அவங்க சின்ன ஒரு இது வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களோட இதை நான் டெலீட் பண்ணிட்டேன். கமெண்ட்டை டெலீட் பண்ணிட்டேன். எனக்கு பிடிக்கல, அதனால டெலீட் பண்ணிட்டேன். என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, காசு இல்லை காசு இல்லை காசு இல்லைங்கிற சேலை வாங்கி அடி வைக்கிறதுக்கு மட்டும் உனக்கு காசு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா 8 வருஷம் தொடங்கி 9வது வருஷத்துக்கிட்ட கிட்டத்தட்ட வருஷம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த அளவுக்கு கூட புடவை இல்ல அப்படின்னா நான் பொம்பளையே இல்ல, என் புருஷனே இல்ல. ஓகேங்களா? அதாவது அவங்க எல்லாம் ஒரு சேலை வாங்கி வருஷத்துக்கு அப்படியே கட்டுவாங்க. 4 வருஷம் 5 வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு நம்ம ஹிந்து மதம் தான். ஓகேங்களா? ஆடி 18ல ஆரம்பிச்சு சித்திரை கண்ணில இருந்து எல்லாமே நம்மளுக்கு வருது. எல்லாத்துக்குமே நம்ம கோயிலுக்கு போவோம். பிறந்த நாள் வருது, கல்யாண நாள் வருது, குழந்தைக்கு ஃபங்க்ஷன் வருது, கல்யாண காட்சின்னு வருது. எல்லாத்துக்குமே நம்ம துணி எடுக்காம ஒரே துணியவே கட்டிட்டு போவோமா? நான் கண்டிப்பா மாட்டவே மாட்டேன். இருக்கிற எல்லா சாரியுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 4 சாரி 5 சாரி அப்படின்னு நம்ம இது பண்ணாலும் நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இருக்கிற சாரி வந்து கம்மியாக தான் தெரியுமா ஒழிஞ்சு எச்சா தெரியாது. ஓகேங்களா? இப்போ ப்ரொமோஷன் வீடியோலேருந்து சாரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சாரி கிட்ட வந்திருக்குமா, அந்த சாரி அதுவும் கூட சேர்ந்து இருக்கிறனால சாரி வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து இந்த சாரி கம்மி தான். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 15 சேலை என்னமோ நான் எடுத்து வச்சேன். ஏமாம்மா, கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த சாரி என்கிட்ட இருக்குது. ஓகேவா? இது வந்து அந்த நபருக்கு. ஓகே ஓகே. நீங்க வந்து பார்க்குற அக்காமார்கள் அம்மாமார்கள் எல்லாத்துக்குமே சொல்லுங்க, நான் வந்து சாரி அதிகமாக எடுத்துருக்கேன். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ சாரி கலெக்ஷன்ஸ் பார்த்தலாம். எனக்கு அந்த கமெண்ட்டை வந்து சொல்லணும் அப்படின்னு விருப்பப்பட்ட சொல்லிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா பிறந்து பாப்பாவுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்க போகையில் வந்து இந்த சாரி வந்து நான் கட்டியிருந்தேன். அந்த 11 மாதம். இது வந்து அந்த வருஷம் என் பிறந்த நாளைக்கு வந்து மாமா எடுத்து கொடுத்த சாரி. பாப்பா ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கையில் இந்த சாரி வந்து நான் கட்டியிருந்தேன். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாய் நினைக்கிறேன். ஆமா தான், நீங்க தான போய் தெரியலப்பா, மறந்துட்டேன். ஆரஞ்சு கலர் saree என்கிட்ட ஏடி பாப்பாக்கே 6 வருஷம் ஆச்சு, இப்போ கேக்குற. இது வந்து பாப்பாக்கு 11 மாசம் மொட்டையில வாங்கின saree. இது வந்து பாத்தீங்கன்னா இது போன வருஷம் எடுத்த saree. நானும் மீனாவும் வந்து ஒரே மாதிரியே கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த saree வந்து எடுத்தேன். இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாய். ஆமா, இது நம்ம சென்னை இது சிவால எடுத்தோம். இது சிவால் எடுத்தது தான். இது 400 ரூபாய். இது நிறைய பேர் கேட்டிருந்தது தான். இது எங்க பர்ச்சேஸ் பண்ணீங்க? நல்லா இருக்கு, saree நல்லா இருக்கு. இதோட பிளவுஸ் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் பஃப் போட்டு எனக்கே நான் ஃபீல் பண்ண ஒரு saree நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொன்ன saree வந்து இதுதான். நல்லா இருந்துச்சு. இது வந்து நான் சிவகங்கை அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டினேன். கோயிலுக்கு போகலான்னு கட்டினேன். எந்த கோயிலுக்கு தெரியுங்களா? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலான்னு கட்டினது. ஏமாம்மா போக மழை வந்துருச்சு. மழை சுரியான மழை. அதோட ரேட் வந்து 400 ரூபாய். இது சிவால் எடுத்தது தான். இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆடி நோம்பிக்கு எடுத்தது. ஆடி 18க்கு வந்து எடுத்த சாரி. ஆனால் வந்து இது நான் எப்போ கட்டினேன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் பொங்கலுக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆடி நோம்பிக்கு எடுத்து போன வருஷம் பொங்கலுக்கு தான் கட்டியிருந்தேன். நம்ம அதிகமாக ஒரு வீடியோ மூவிங் ஆச்சு அப்படின்னா இந்த சாரி தான். கிட்டத்தட்ட அந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் வந்து போயிருக்கு. லவ் யூ சொன்ன வீடியோ லவ் யூ சொன்ன வீடியோவில் இந்த சாரி தான் கட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த சாரி நான் கட்டவே இல்லை. ஒரே டைம் கட்டினேன். நாங்கள் லவ் யூ சொன்னது அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோவை எடுத்து அப்லோட் பண்ணது தான். ஆமாம், யதார்த்தமா பண்ணது. இது சிவால் எடுத்ததா. இதே மாதிரி சாரி எங்க நாத்தனார்கிட்டே இருக்கும். எங்க நாத்தனார் எடுத்து கொடுத்த சாரி. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 650 ரூபா கிட்ட இருக்கும். ஆடி 18 அன்னைக்கு எங்க நாத்தனாருக்கும் எனக்கும் ஒரே மாதிரி சாரி எங்க நாத்தனார் எடுத்து கொடுத்தாங்க. இந்த சாரி வந்து எங்க நாத்தனாருக்கும் எங்க ரிலேட்டிவ்க்கும் வந்து ஒரே மாதிரி சாரி எடுத்தோம். பட் ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இது இப்போ வரைக்கும் நான் கட்டல. அது ஒரு ஞாபகமா அப்படியே வச்சிருக்கேன். தைச்சு பழகிறக்காக வந்து வச்சிருக்கேன். பாப்பாக்கு வந்து பட்டுப்பாவோட சட்டை தைச்சா நல்லா இருக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் வளரணும், அதனால அப்படி வச்சிருக்கோம். இது வந்து ஒரு 4 சாரி. இது தனியாக எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்பளிப்பாக வந்த சாரி அப்படின்னு சொல்லலாம். நம்ம சிஸ்டர் வந்து அன்பளிப்பாக கொடுத்த ஒரு சாரி. இது இன்னும் நம்ம தைக்கல. கூடலாம் அடிச்சிட்டோம். பட் ஆனால் வந்து நான் தைக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். இதில் வந்து பாப்பா பட்டுப்பாவோட சட்டை இல்லை எனக்கு ஃப்ராக் மாதிரி ஏதாவது தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது எங்கள் நாத்தனார் எடுத்து கொடுத்த சாரி தான். ஃபஸ்ட்டு வருஷம் எங்களுக்கு கல்யாணம் ஆகி தலை தீபாவளிக்கு எடுத்து கொடுத்த சாரி இந்த சாரி. ரீசெண்டாக இது அந்த வீடியோ போட்டிருந்த சாரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? புது சாரியாக கட்டுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்களா?
கல்யாணம் ஆகி முதல் தலை தீபாவளிக்கு எங்க நாத்தனார் எடுத்து கொடுத்த saree. அவங்க சேரீ ஏன் புதுசாக இருக்குன்னா அதிகமாக சேரீ கட்ட நான் மாட்டாங்க, சாரியே கட்ட மாட்டேன், எனக்கு சுடிதார் தான். பிடிக்காது. ஒர்க்குக்கு போகிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் சுடிதார் தான். ஆமா, நிறைய பேர் வந்து அதையும் கேட்டிருந்தீங்க, சாரி அப்படியே இருக்கு கேட்டா இத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை வருஷம். உண்மையாலுமே சொல்றேன், எனக்கு சாரி கட்டுறது சுத்தமா பிடிக்காது. இந்த வீடியோ போடுறதுன்னு ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இருக்கிற சாரி எல்லாம் வந்து அப்போதைக்கு மட்டும்தான் வீடியோ கட்டுவேன். திருப்பூர் அந்த வீடியோ முடிச்சுட்டு நாங்க திருப்பூர் போறோம் அப்படின்னா உடனே அந்த ரீல்ஸை முடிச்சுட்டு சாரியை கழட்டி வச்சு சுடிதார் போட்டு தான் போவேன். மேக்ஸிமம் சாரி எங்கேயுமே கட்டி போவேன். சுடிதார் தான் நிறையா இருக்கும். அந்த சாரி ரேட் தெரியல, அது எங்க நாத்தனார் வாங்கி கொடுத்தது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரொமோஷனுக்கு வந்து ஒரே டைம் தான் கட்டியிருக்கேன், கட்டலை. இது ரேட்டு சரியா எனக்கு தெரியல, ப்ரொமோஷன் வந்தது அப்படிங்கிறனால தெரியல. இது சொல்லியிருந்தீங்க நல்லா இருக்கு சாரி, எனக்கு பிடிச்சிருந்தது சாரி. இந்த மாதிரி கலர் இந்த காம்பினேஷன் என்கிட்ட சாரி இல்லை. எப்போ நல்லா இருந்துச்சு இந்த சாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் பொங்கலுக்கு எங்கள் அத்தைக்கு எடுத்த சாரி இது. அப்புறம் எப்படி நீ வச்சிருக்கேன் அப்படிங்க நீங்கள் கேட்கலாம். எங்கள் அத்தையோட முக்கால்வாசி என்கிட்ட தான் இருக்கு, கொடுக்க மாட்டேன், நான் கட்டவும் மாட்டேன். எங்கள் அத்தை என்கிட்ட கேட்கறது, நான் சாரி வச்சிருக்கேன், ஒன்று அதை கட்டணும் இல்லை யாருக்காவது கொடுக்கணும் அப்படிம்பாங்க. நான் வச்சிருப்பேன், ஆனால் யாருக்கும் தர மாட்டேன், கட்டவும் மாட்டேன். இது வந்து எங்கள் அத்தைக்கு எடுத்த சாரி. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால வந்து இதை நான் எதுக்காக தைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வாத்தம்லாவா ஷோ ஜி தமிழ் நினைக்கிறேன், தமிழா ஷோக்கு வந்து ஜி தமிழ் கூப்பிட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டுருந்தாங்க, அவங்களே வந்து கூப்பிட்டுருந்தாங்க. இதுவும் அவங்களே கூப்பிட்டது தான். அப்போ வந்து ஷோக்கு போகணும் அப்படிங்கறக்காக இந்த சாரி வந்து நான் தைச்சேன். கொஞ்சம் வந்து அவங்களே சொல்லிடுவாங்க ட்ரெஸ் கோட் எல்லாம் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி வந்து கலர் சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் தைச்சிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்தோம், சூழ்நிலை சரியான நம்ம சொந்த வீட்டில் அந்த வீட்டில் இருந்தோம். அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப ரொம்ப சரியில்லாத ஒரு காரணத்தினால போட்ட டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணிட்டு நம்ம வந்து போகலை. இந்த சாரி வந்து அதுக்காக தான் தைச்சேன். அதுக்கப்புறம் நானே கட்டிக்கிட்டேன், கொடுக்கறதுக்கு மனசு இல்லை, அதனால நானே கட்டி இதுக்கு பதிலாக சாரி எடுத்து கொடுத்துட்டேன். உடனே என்ன திட்டாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணி, நான், நந்தினிகா வந்து பூர்ணியோட அக்கா, நாங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி சாரி வந்து எடுத்திருந்தோம். இது வந்து அந்த சாரி தான் எடுத்துட்டு ஒரே மாதிரி இது வந்து நாங்கள் அந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பாத யாத்திரை வந்து போவோம். பாத யாத்திரை போகையில் கீழேருந்து இங்கே திருப்பூர்லேருந்து பழனி வந்து பாத யாத்திரை போகையில் நம்ம அங்கே போயிட்டு வந்துட்டு இந்த இது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே மாதிரி எடுத்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் முதல்ல ப்ளவுஸில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன், டிசைன் வச்சு தைச்சேன் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் தான். தைக்கவே மாட்டேன், பூர்ணி வந்து ஒரே மாதிரி தைச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னனால நான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சிப்பேன். இந்த ப்ளவுஸ் வந்து 500 ரூபாய்க்கு வந்து தைச்சேன். நல்லாயிருக்கும், ஒரு 2 டைம் கட்டியிருப்பேன். இது ரொம்ப காட்டன் சாரி அப்படிங்கிறனால அந்த கசகசப்பாக வந்து அந்த இது இருக்கும், அதனால வந்து இது கட்டுறக்கு அவ்வளோக்கா விருப்பம் வராது. ஆனால் அந்த அன்னைக்கு நாங்கள் 3 பேருமே கட்டலை. அதுக்கப்புறம் எப்போ கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மேட்டுப்பாளையம் பத்திரகாளியம்மன் கோயில் வந்து போனோம். அப்போ வந்து நான் வந்து அந்த சாரி கட்டினேன். பார்த்தீங்கன்னா இப்போ சிந்து வந்தாங்க இல்லைங்களா போன வீடியோவில், அதாவது பிரியாமணி சேனலில் வந்து பார்த்துருப்பீங்க, ஒன் டே ரொட்டீன் விளாக்ல வந்து வந்திருப்பாங்க. சிந்து வந்து என்னை பார்க்க வந்தப்போ எடுத்து கொடுத்த சாரி வந்து இந்த பட்டு சேலையில காமிச்சிருக்கணும், மறந்துட்டாங்க. பட்டு சேலையில் காமிச்சிருக்கணும் மறந்துட்டேன். ஏன் மறந்தேன்னா இதை வந்து மடிச்சு இந்த இதில் வச்சிருந்தேன், கட்டப்பையில் வச்சிருந்தனால வந்து மறந்துட்டேன். பட்டு சேலையில தான் காமிச்சிருக்கேன். இந்த சாரி வந்து இந்த மாதிரி கலர் வந்து என்கிட்ட இல்லை, எனக்குன்னு எடுத்தது இந்த மாதிரி கலர் வந்து நான் எடுக்கலை. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சாரி. இதை வந்து தைச்சு நான் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து கட்டுவேன். இப்போ தைக்க கொடுத்துருந்தா எனக்கு விநாயகர் சக்தி கிடச்சிருக்கும், பட் ஆனால் தைக்க கொடுக்கல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரி, இது வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த சாரி எடுத்து. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த சாரி இந்த சாரி. நிறைய சாரி இருந்துச்சு, எல்லாமே வந்து கழிச்சிட்டையும் கொடுத்துட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த சாரி எல்லாமே. இந்த சாரி வந்து கொடுக்கவே இல்லை. பைரவா படம் வந்துச்சு தெரியுங்களா, அப்போ வந்து இந்த சாரி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. இதில் எல்லோ கலர் தான் வந்து கீர்த்தி சுரேஷ் வந்து கட்டியிருப்பாங்க. அந்த சாரி வந்து கிடைக்கல. இது வந்து அப்போ 600 ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த சாரி. இந்த கலர் வந்து கிடச்சிது. இது இன்னும் நான் வச்சுருக்கேன், ஏன்னு தெரியல. இந்த சாரி வந்து எனக்கு பிடிக்கும். இதில் வந்து ஒரு டாப் மாதிரி தைச்சிக்கலாம் அப்படிங்கிறக்காக வந்து இதை வச்சுருக்கேன். ரெண்டாவது இது ஒரு காட்டன் சாரி, இது நம்மளது இல்லை. அப்புறம் இந்த சாரி இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாரும் கேட்டிங்க, சாரி நல்லா இருக்குங்கக்கா, சாரி நல்லா இருக்குங்கக்கான்னு சொன்னீங்க இல்லைங்களா, அது இந்த சாரி தான் ப்ரமோஷன் வந்தது. இதோட ப்ளவுஸ் இங்கிங்க, ப்ளவுஸ் வந்து பிளாக் கலர் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக. எனக்கு வந்து இந்த சாரி வந்தப்போ வந்து உண்மையாலுமே பிடிக்கல, எப்படி நிற்கும், மடிப்பெல்லாம் வந்து நிற்காது, கீழே இப்படி வந்து சரிஞ்ச மாதிரி வந்துடும் அப்படிங்கிறக்காக எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் வந்து தைச்சு கட்டினதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு சாரி. ஏமாம்மா சூப்பராக இருந்துச்சு சாரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த சாரி எடுக்கும்போது சரியான கூத்தாகி போச்சுங்க தெரியுங்களா. 10 மணி ஆயிடுச்சா, 10 மணி ஆயிடுச்சு. இந்த சாரி விற்கிற சிவால தான் எடுத்தேன், 1100 ரூபான்னு நினைக்கிறேன். 4 கடை ஏறி இறங்கினேன். இதே மாதிரி பீஸில் இதே மாதிரி ஷைனிங்கில் கிடைக்குமா, இல்லை வேற டிசைன் கலர் கிடைக்குமா அப்படின்னா இதே ஷைனிங்கில். ஆனால் வந்து எந்த கடையிலுமே கிடைக்கல. சென்னை சில்க்ஸ், ஒயிட் ஹவுஸு,
எங்கள் திருப்பூரில் வந்து எத்தனை பெரிய பெரிய கடை இருக்கோ சின்ன கடை எல்லா கடையிலையும் போய் கேட்டேன். பட் ஆனால் கிடைக்கல. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்து சிவால தான் வேண்டான்ட்டு வெளியே போயிட்டோம். அப்புறம் தான் போய் திருப்பியும் கிடைக்கலன்னு இதே சாரி அங்கேயே போய் திருப்பி பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து என்ன அப்படின்னா ப்ளவுஸ் இருக்கிறதுலையே வந்து ரொம்ப ரொம்ப சொதப்பி விட்டுட்டாங்க. அது வந்து எனக்கு அவ்வளோ ஒரு இது கோவம். இப்பவுமே எனக்கு அந்த கோவம் இருக்குது. இந்த நாட்டை கூட கட் பண்ணிட்டேன். நாட்டை கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா நாட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும். அவங்க தூக்கி மேலே இந்த நேர் வச்சுருந்தாங்க தெரியுதுங்களா. இந்த நேர் வந்துச்சு, இந்த கழுத்துக்கிட்ட இங்கே வந்துச்சு. நாட்டு கட் பண்ணி விட்டேன். இந்த ப்ளவுஸும் போட முடியாது. இதுக்கு வந்து தனி ப்ளவுஸ் நம்ம எடுத்து தான் போடணும். இது ப்ளவுஸ் வந்து போட முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து உங்களுக்கு நல்லாவே ஏற்றி விட்டாங்க. எப்படியுமே கட்டவே முடியாது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாரி இந்த சாரி நல்லா இருந்துச்சு. கட்ட முடியாதுங்கிறதுக்காக என்ன பண்ண முடியாது? கட்ட முடியாது அப்படிங்கிறதுக்காக எடுத்து தான் வந்து கட்டணும். அப்படிலாம் ஒன்றும் இருக்கிறத போட்டு கட்டு. ஒரு நிமிஷம் கட் பண்ணுங்க. இந்த மாதிரி வாய் மூடு. நீ சீன் போடாத சரியா? இந்த சாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களாம் எவ்வளோக்கு வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு இதில் வந்து ட்ரெண்டிங்காக போன சாரி தான் இது. சாரி அப்படிங்கிறக்கே வந்து இதே இருக்காது. பர்ஸில் கூட முடிச்சு வச்சுக்கலாம். இப்படி சுருட்டணும்னா பர்ஸில் கூட முடிச்சு வச்சுக்கலாம். ஷால் மாதிரி இருக்கும். அப்புறம் பீரோல வச்சுட்டு டாப்பும் வந்து இதில் வந்துச்சு. பட் ஆனால் எனக்கு இந்த சாரி மேலே கண்ணு. இவர் வாங்கி தருவார் அப்படின்னு நினச்சா வாங்கியெல்லாம் தரல. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தைக்காக வந்து சாரி எடுக்க போயிருந்தோம். சாரி எடுக்க போன இடத்துல 150 ரூபாய்க்கு இந்த சேலை போட்டிருந்தாங்க. அப்போ யார் வாங்கி கொடுத்தா? 150 ரூபாய்க்கு இந்த சேலை வந்து போட்டிருந்தாங்க. இந்த சாரி நான் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறக்காக இந்த சாரியும் இன்னொரு சாமி சாரி இன்னொரு நெக்ஸ்ட் பிளாக்ல வந்து அந்த சாரி நான் காமிக்கிறேன். அது வந்து 180 ரூபா. அந்த சாரி 180 ரூபா, இது ஒரு 150 ரூபா. அப்படி வந்து இந்த சாரி வந்து நான் எடுத்தேன். நீங்கள் எவ்வளோக்கு இந்த சாரி வாங்கியிருந்தீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பண்ணணும். சூப்பராக இருக்கும். அந்த ஒரு இதே இருக்காது. நம்ம சாரி வந்து கசகசப்பாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த ப்ளவுஸ் சூப்பராக இருக்கும். எப்படி அந்த சாரி நான் தானே எடுத்து கொடுத்தேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இந்த சாரி அடுத்தது எங்களுக்கு சண்டை வந்துருச்சு. அதான் கோவமாக இருக்கிறேன். நான் கேட்க பதில் சொல்லாமல் அப்படின்னா இது வந்து சிவால தான் வாங்கணும். 480 நினைக்கிறேன். 480 ரூபா இந்த சாரி. சூப்பராக இருக்கும் இந்த சாரி. அது வந்து ப்ளவுஸ் வந்து மிஸ்டேக். அதே தான் எனக்கு ஒரு சாரி நம்ம பிடிச்சி இந்த ப்ளவுஸ் இப்படி தைச்சு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் ஆனால் வந்து வராது. ஏனோ தானும் தைச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டு போய் கொடுப்போம் தெரியுங்களா. அந்த ப்ளவுஸ் மட்டும் பக்காவாக தைச்சு கொடுப்பாங்க. எனக்கு மட்டும்தான் ப்ளவுஸ் பிரச்சனையா இல்லை எல்லாத்துக்குமே ப்ளவுஸ் பிரச்சனையான்னு அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ப்ளவுஸ் எங்கே கொடுத்தாலும் சரி எப்படி கொடுத்தாலும் சரி. இப்போ ஒரு அக்கா நல்லா கைக்கு செட் ஆகி நல்லா போய்கிட்டு இருந்தாங்க. அவங்க திருப்பி இப்போ ஒர்க்குக்கு போகிறனால அவங்க நீ லேட்டாக கொடுடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அது மனசு கஷ்டத்தை துக்கத்தில் இருக்கீங்க. நான் இந்த சாரி உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. கட்டும்போது நல்லா இருக்கா? நல்லா இல்லை. நான் ஒன்றை இதோட ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒன்றை வீட்டில் இது வந்து அழகாக இருக்கும். இப்போ தான் நல்லாவே இல்லைன்னா இந்த இந்த இது சொல்கிறேன் நான். இந்த இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிட்டாங்க. துணியை வந்து லூஸ் கொடுத்து தைச்சிட்டாங்க. அது பெரிய ஒரு இது. ப்ளவுஸே செட் ஆகவே ஆகாது. நம்ம உண்மையாலுமே சொல்கிறேன் பாருங்களேன். இந்த டெய்லருங்க மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் தைக்கிற டெய்லர், சுடிதார் டாப்பு தைக்கிற டெய்லர் மட்டும்தான். நம்ம ஒன்று சொல்லுவோம். நம்ம சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? கரெக்டாக பண்ணிடலாங்க, பர்ஃபெக்டாக பண்ணிடலாங்க. இந்த வீடியோ எத்தனை டெய்லர் பார்க்குறீங்கன்னு தெரியல. வந்து அதை நம்ம போட்டு பார்க்கும்போது நம்ம தலையில் நம்மளே 4 தடவை அடிச்சுக்கணும். அந்த மாதிரி இருக்கும் தெரியுங்களா. கடுப்பு அப்படியே சுரு நேரம். இந்த சாரி வந்து கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க தெரியுமா? எப்போ எடுத்ததுன்னு சொல்லி யாரோ கேட்டாங்க. அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன். இன்னுமா அந்த சாரி வச்சிருக்கேன். இல்லை சிந்து தான் இன்னுமா அந்த சாரி வச்சிருக்கேன். ப்ளவுஸ் இன்னுமா பத்துது. ப்ளவுஸ் இன்னும் தான் பத்துது. அது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ எடுத்தோம்? பாப்பாவுக்கு 1.5 வயசு இருக்கையில் தீபாவளிக்கு எடுத்த சாரி சென்னை சில்க்ஸில் தான் எடுத்தோம். இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு எடுத்தேன். டபுள் ஷேடோ, அதாவது தாவணி பாவாடை அந்த மாதிரி வந்து வரும். தாவணி பாவாடையில் கொசுவத்துக்கு மட்டும் அந்த டிசைன் வரும். இந்த ஆஃப் அண்ட் ஆஃப் சாரி ஓகேங்களா. சூப்பராக இருக்கும் சாரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் அந்த அன்னைக்கே வந்து எனக்கு இதில் வந்து லைட்டாக அந்த பட்டாசு வந்து இது வந்து பட்டுச்சு. ஏற்றி விட்டுக்கிறேன். ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் வந்து சொதப்பணும் ப்ளவுஸ் தான். என்னத்த சொல்ல ஒன்றும் சொல்ல முடியாதுங்க. ப்ளவுஸை கையில் எடுத்தால் டென்ஷன் ஆயிருந்ததுனால விசாமல் வச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன் வந்த சாரி. ஒரு 2 டைம் கட்டியிருக்கேன் இந்த சாரி. சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் சாரி. உல்ட்டாவாக மடித்து வச்சுருக்கேன் சாரி. இதுவும் ட்ரெண்டிங்கில் போன சாரி தான். ப்ளவுஸ் இது வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து நம்ம சொல்லக்கூடாது. இந்த மாதிரி வந்து ப்ளவுஸு இது வந்து ஒரு சாரி. இது வந்து பாப்பாவுக்கு ஒரு 8 மாதம் இருக்கையில் வந்து எடுத்த சாரின்னு சொல்ல முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வாங்கினது, அவங்க அக்காவுக்கு வாங்கினது. அவங்க அக்கா வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டனால இதை வந்து நம்ம 800 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன். 800 ரூபா இந்த சாரி வாங்கி இப்போ. ஆமாம், இப்போ ரீசெண்டாக ஒரு 3 வருஷத்துக்கு கட்டவே இல்லை இந்த சாரி. இந்த சேலை இருக்குன்னு ஞாபகம் இல்லைங்க. அடுத்து இந்த சாரி கட்டிங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 சாரி. இந்த 4 சாரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின சாரி.
4 சாரியுமேவா? ஆமா 4 சாரியுமே தான். இளம்பிள்ளை 4 சேலை 1000 ரூபா வாங்கணும். 4 சாரி 1000 ரூபா அப்படின்னு சொல்லி ஆஃபர் போட்டிருந்தாங்க. அவங்க கிட்ட வந்து நம்ம இந்த 4 சாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்கும் வரதுக்கு முன்னாடி வந்து இந்த சாரீலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஆரஞ்சு கலர், பிங்க் கலர், அப்புறமா வந்து ஸ்கை ப்ளூ கலர், இது வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் சாரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று இதாக இருக்கும். கட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா உடம்போட ஒட்டுன மாதிரி அந்த மாதிரி வந்து சாரீ இருக்கும். இதோட ப்ளவுஸ் வந்து இந்த கலர், பட் ஆனால் தைக்கல. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கோல்டன் கலர் ப்ளவுஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து மேனேஜ் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன். இதுக்கு வந்து ப்ளவுஸ் தைச்சிடணும். இந்த சாரீ வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். இந்த சாரீ கட்டப்போ சரியான சண்டை வந்துச்சு வீட்டில். ஒவ்வொரு சாரீக்கு வந்து இந்த ஃப்ளாஷ்பேக் இருக்கும் எங்கள் வீட்டில். இந்த ஃப்ளாஷ்பேக் சொல்ல முடியாது. இது வந்து சாரீ நல்லாயிருக்கும். எனக்கு இருக்க இந்த 4 சாரிலையுமே இந்த சாரீ வந்து கொஞ்சம், ஏன்னா அதில் தானே சண்டை வந்துச்சு, அதனால ரொம்ப பிடிக்கும். இல்லை சண்டை வந்தது அப்படிங்கிறதுக்காக இல்லை, என்னோட ஃபேவரட் கலர். அதுவும் இல்லாமல் இந்த சாரீ கட்டும்போது நானே என்ன அப்படியே அழகாக இருக்கிற மாதிரி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு தைச்சு கட்டிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்க தீபாவளிக்கு தைச்சு கட்டினேன். ஏப்பா இதே மாதிரி ஒரு சட்டை மாமாட்டம் இருக்கும், இந்த கலரில் சட்டை. இதுவும் அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டுற மாதிரி இருக்கும். இது என்ன கிளாத்து தெரியல, ஆனால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். என்ன கிளாத்? டீச்சர்ஸ் எல்லாம் கட்டுறதுக்கு நல்லா இருக்கு. டீச்சர்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் டீச்சர்ஸ் எல்லாம் கட்டுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். இந்த சாரீலாம் 200 வந்து போட்டிருந்தாங்க. இந்த சாரீ வந்து ஒரு ஆரஞ்சு கலர் சேம் அப்படியே உடம்போட ஒட்டுன மாதிரி தான் இருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஷூட் வந்து இந்த சாரியில் தான் வந்து பண்ணாங்க. ஏப்பா நல்லா இருந்துச்சு. இந்த சாரீ வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சாரி நான் எங்கே கட்டிட்டு போனேன் அப்படின்னா, போன வருஷம் பாப்பாவோட ஸ்கூல் என்னது சுதந்திர தினம் அன்னைக்கு தான் இந்த சாரீ வந்து நான் ஃபஸ்ட்டு கட்டிட்டு போயிருந்தேன். அவ்வளோதாங்க, இவ்வளோதான் சாரீ. நெக்ஸ்ட் பார்ட்டும் கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாரீ எல்லாம் வந்து அதில் தான் இருக்கும். நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த சாரீ வந்து அதில் இதில் ஒன்று இருந்துச்சுங்களா. அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் சாரீ வந்து நிறையா இருக்கும். அதெல்லாமே வந்து நல்ல பூனம் சாரீ. வீட்டில் இருக்கும் போது நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி சாரீ தான். அது கம்மி தான், சீக்கிரமாகவே விளாக முடிஞ்சிடும். என்கிட்ட இருக்கிற சாரீ வந்து இந்த சாரீ எல்லாமே இது மேக்ஸிமம் வந்து எடுத்து கொடுத்தது, அப்புறம் நாங்கள் வந்து ஒட்டுக்காய் எடுத்தது, இந்த மாதிரி சாரீ நிறையா இருக்கும். நாத்தனார் 2 சாரீ எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து சாரீஸ் வந்து இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு வந்து இதில் எந்த சாரீ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த விளாகை இதோட முடிச்சுக்கலாம். எதை சொல்கிறீங்களா? நீ தான் பேசணும். பேசாது. யாராவது புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். படி.